வணக்க மக்களே. தமிழக காவல்துறையின் அணுகுமுறை குறித்து பேச வேண்டிய நேரம் இது. விசிகா பேனர் அகற்றப்பட்ட விவகாரத்தில் நடந்த சாலை மறியல் தான் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஒரு சிறிய வாக்குவாதத்தை பெரிய மோதலாக மாற்றியது யார்? காவல்துறையின் அவசரமான கை நீட்டல் தான். பொதுமக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கும் போது அதை அமைதியான முறையில கையாள வேண்டியது காவல்துறையோட கடமை. ஆனா பல இடங்கள்ல காவல்துறையோட அத்துமீறலை பார்க்க முடிகிறது. நான் காவலர்களை தப்பா சொல்லல, சிஸ்டத்தை தான் தப்பா சொல்றேன். காவல்துறையினருக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது? வெறும் லத்திய சுற்றம் மட்டும்தானா? என்னோட கோரிக்கை இதுதான். க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங். கூட்டத்தை எப்படி பிரிப்பது, பேச்சுவார்த்தை எப்படி நடத்துவது, போக்குவரத்தை எப்படி மாற்றி விடணும், ஆங்கர் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். 24 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, அவங்களோட கோவத்தை மக்களிடம் காட்டக்கூடாது. அதுக்காக கவுன்சிலிங், யோகா போன்ற பயிற்சிகளை கொடுக்கணும். பேட்ஸ், பிஹேவியர், ஆங்கர், டாக்டிக்கல் அண்ட் சிமுலேஷன் ட்ரைனிங். வெளிநாடுகளில் உடலில் கேமரா பொருத்தி ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எப்படி கையாள்வதுன்னு மாக்ரில் போன்ற பயிற்சிகள் கொடுப்பாங்க. அதை போன்ற பயிற்சிகளை இங்கே கொடுக்கணும். அடிக்கிறது கடைசி ஆயுதம் தான். முதல் ஆயுதம் பேச்சுவார்த்தை, வார்த்தையினுடன் உள்ளதை சொல்லிக் கொடுக்கணும். காவல்துறை மக்களின் நண்பனாக இருக்க வேண்டும். மக்களை பயமுறுத்தும் வகையில் இருக்கக்கூடாது. தமிழக அரசு உடனடியாக காவல்துறையினருக்கு மக்களை கையாளும் வகையில் மனிதநேய பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். கோபத்தை எப்படி குறைப்பது, பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வுகளை எப்படி காண்பது போன்ற பயிற்சிகளை அளிக்க வேண்டும்.